ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன், எம்பி ஜெயராம் மற்றும் திருமதி கீதா சங்கர் ஆகியோர் பப்ளிக் ரிலையன்ஸ் ஆஃப் இந்தியா திருச்சியில் நடைபெறும் பதவியேற்பு நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்கள். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஏரி பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள சாலையில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கூற கேட்போம். சதீஷ் முருகன், வணக்கம். இப்ப திருவள்ளூர் மாவட்டம் சோழவரத்தில் இருக்கக்கூடிய ஏரி பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கிற சாலையில் விரிசல் ஏற்பட்டிருப்பதாக அறிகிறோம். இது பற்றிய முழு விவரங்கள் என்ன? வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஏரியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கரை பகுதி மீது அமைக்கப்பட்டிருந்த தார் சாலைகள் சேதமடைந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதற்கட்ட பராமரிப்பு பணிகள் சுமார் 40 கோடி ரூபாய் செலவில் பராமரிப்பு பணிகளுக்கு உத்தரவிடப்பட்டு முதற்கட்ட பணிகள் நிறைவடைந்திருக்கிறது. இந்த புதிதாக அமைக்கப்பட்ட இந்த பணிகள், இந்த தார் சாலைகள் தான் தற்பொழுது சேதமடைந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், சென்னை குடிநீர் வழங்குவதில் சோழவரம் ஏரி மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. 1081 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட சோழவரம் ஏரியில் மழைநீர் மட்டுமின்றி பூண்டி ஏரியிலிருந்து அனுப்பப்படும் தண்ணீர் தேக்கி வைக்கப்பட்டு சென்னை குடிநீர் தேவைக்காக புழல் ஏரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. முதற்கட்டமாக 40 கோடி ரூபாய் செலவில் சோழவரம் ஏரிக்கரை சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் சுமார் 3.5 கிலோமீட்டர் நீளம் கொண்ட சோழவரம் ஏரிக்கரையில் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடந்த ஆண்டு முதல் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஏரிக்கரையில் கான்கிரீட் சுவர்கள், அதே போன்று சரிவில் கருங்கல், அதாவது கரை சரிவு பகுதியில கருங்கல் அமைக்கும் பணி என்பது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில தான் கரையின் மேல் பகுதியில் சாலை தடுப்பு சுவர் அமைக்கப்பட்டு நீர்வளத்துறை அதிகாரிகள் வாகனங்கள் வந்து செல்வதற்கும் ஆய்வு செய்வதற்கும் அதிகாரிகள் ஆய்வதற்கான வசதிக்காக இந்த தார் சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா, இந்த தார் சாலை என்பது முற்றிலுமாக சேதமடைந்திருக்கின்றன. பருவமழை காலம் நெருங்கி வரக்கூடிய சூழல்ல, குறிப்பாக வடகிழக்கு பருவமழை தீவிரமடையும் சூழல்ல மழை நீர் வரட்டும், அதே போன்று ஏரிகள் நிரம்பி அந்த நீரும் வரத்து அதிகம் இருக்கும் சூழல்ல இந்த சுவரை சுற்றி இருக்கக்கூடிய தார் சாலைகள் மற்றும் சுற்றுப்பகுதிகள் சேதமடைந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை அப்பகுதியில் ஏற்படுத்தியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சதீஷ். ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன், எம்பி ஜெயராம் மற்றும் திருமதி கீதா சங்கர் ஆகியோர் பப்ளிக் ரிலையன்ஸ் ஆஃப் இந்தியா திருச்சியில் நடைபெறும் பதவியேற்பு நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்கள்.